உண்மை என்னன்னு தெரியாமயே, முன்கூட்டியே ஒருத்தவங்கள பத்தி தீர்ப்பு வழங்குறது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிஜுடிஸ். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, ஜட்ஜிங் பிஃபோர் நோயிங் த ட்ரூத். உண்மை என்னன்னே தெரியாம, அவங்கள பத்தி ஒரு தீர்ப்ப வழங்குறது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிஜுடிஸ். எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டில முக்கியமான டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் போடக்கூடிய வீடியோஸ நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே, டெஃபினட்டா வந்து எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டில 10 அவுட் ஆஃப் 10 வந்து எடுக்கலாம். அதுக்கு இந்த டெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிஜுடிஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா இங்கிலீஷ்ல வந்து நம்ம அப்படியே எழுதணும் அப்படின்னு கிடையாது. இத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அதுதான் எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி. இந்த ப்ரிஜுடிஸ் அப்படிங்கிறத வந்து தெள்ளத் தெளிவா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ப்ரிஜுடிஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாரியே ஜட்ஜிங் பிஃபோர் நோயிங் த ட்ரூத். ஒரு உண்மை என்னன்னே தெரியாம முன்கூட்டியே தீர்ப்பு வழங்குறது. அததான் ப்ரிஜுடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு நபர பத்தியோ, இல்ல ஒரு குழுவ பத்தியோ உண்மையான ஆதாரம் இல்லன்னா எந்த ஒரு அனுபவமே இல்லாம முன்வாழ் ம முன்கூட்டியே ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு கருத்து இருக்கு இல்லையா? உருவாக்கப்படும் கருத்து இருக்கு இல்லையா? இல்ல உருவாக்கப்படக்கூடிய ஒரு தீர்ப்பு இருக்கு இல்லையா? அதுதான். அததான் ப்ரிஜுடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவா தான் இருக்கும். எதிர்மறையானதா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு, இப்போ ரவி அப்படிங்கிற ஒரு பெர்சன் இருக்கிறான். அவன் வந்து அகமது அப்படிங்கிறவன்ட்ட எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தவே மாட்றான். ஏன் அப்படின்னா, இது ஒரு மத அடிப்படையிலான முன்முடிவா அவனுக்கு வந்து இருக்கும். புரியுதுங்களா? ரிலிஜியன பேஸ்டா. இப்ப ஜெண்டர வச்சு சொல்லணும் அப்படின்னா, பாலினத்த வச்சு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மேனேஜர் வந்து நெனைக்கிறாரு, வுமனால வந்து பாத்தீங்கன்னா, லீடர்ஷிப் ரோல் எல்லாம் எடுத்து பண்ண முடியாது அப்படின்னா, இது வந்து ஒரு ஜெண்டர் பேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ரிஜுடிஸ். பாலின முன்முடிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப ஏஜ வச்சு சொல்லணும் அப்படின்னா, பொதுவா ஒரு கம்பெனி வந்து ஓல்டர் அப்ளிகன்ட் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வயசானவங்களால தொழில்நுட்பத்த கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வேலை வந்து குடுக்க மறுக்கிறாங்க இல்லையா? இது வந்து ஒரு வயது அடிப்படையிலான முன்முடிவு. சோ, இந்த ப்ரிஜுடிஸோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு ஃபேக்ட் என்னன்னே தெரியாம இது ஃபார்ம் ஆகியிருக்கும். அது இல்லாம இது எத பேஸ் பண்ணி இருக்கும்னா, ஸ்டீரியோடைப்ப பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது அவங்கள்ட்ட இருந்த முன் கருத்துகளின் அடிப்படையில இது வந்து அவங்கள்ட்ட உருவாகியிருக்கும். இந்த இது அவங்கள்ட்ட இருந்துச்சு, ப்ரிஜுடிஸ் கேரக்டர் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா, கேன் லீட் டூ டிஸ்கிரிமினேஷன். அதாவது பாகுபாட்ட வந்து ஏற்படுத்தும். இது பார்த்தீங்கன்னா, யூசுவலி எமோஷனலா தான் இருக்கும். லாஜிக்கலா யோசிக்காம எமோஷனலா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா, அது ப்ரிஜுடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸ்டீரியோடைப்னா என்ன? ப்ரிஜுடிஸ்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலைஸ்டா ஒருத்தவங்க மேல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிலீஃப், நம்பிக்கை. ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது ஒருத்தவங்க மேல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பிக்ஸடான பிலீஃப். ப்ரிஜுடிஸ் அப்படிங்கிறது நம்ப ப்ரிஜுடிஸ் அப்படிங்கிறது முன்கூட்டியே தீர்ப்பு வழங்குறது அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஜட்ஜ்மென்ட் பண்றது. ஒரு வித்தவுட் எவிடன்ஸ் எந்த ஒரு ஆதாரமே இல்லாம ஒரு முன்மொழிவு வந்து எடுக்கிறது. புரியுதுங்களா? அப்ப ப்ரிஜுடிஸ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ கன்சீவ்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா ஒரு பெர்சன பத்தியோ, இல்ல குரூப்ப பத்தியோ அவங்க எடுக்கக்கூடிய ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அவங்களுக்கு அத பத்தின எந்த ஒரு நாலேட்ஜ் இருக்காது. எந்த ஒரு எவிடன்ஸ் இருக்காது. எந்த ஒரு நாலேட்ஜும் இல்லாம, எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம, நம்ம ஒரு பெர்சன் மேல நம்ம வந்து இல்ல ஒரு குரூப் மேல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன தான் ப்ரிஜுடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு எக்ஸாமினர் இருக்காரு. அவரு கேண்டிடேட்ட ரிஜெக்ட் பண்றாரு. அவனோட சாதியின் அடிப்படையில அவன ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அவனுடைய அபிலிட்டியே செக் பண்ணாம, அவனுடைய நாலேட்ஜ செக் பண்ணாம, ஒரு கேண்டிடேட்ட அவனுடைய சாதியின் அடிப்படையில ரிஜெக்ட் பண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிஜுடிஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையுமே அன்ஃபேரா ட்ரீட் பண்றது. ஒரு பெர்சன வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ஒரு பெர்சன அன்ஃபேரா நியாயமே இல்லாம ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு பேரு டிஸ்கிரிமினேஷன். சாதி, மதம், மொழி, பாலினம், இனம் இதன் அடிப்படையில ஒரு பெர்சன அன்ஃபேரா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு பேரு டிஸ்கிரிமினேஷன். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரே தகுதி இருந்தாலும், பெண் அப்படிங்கிறனால வேலை குடுக்காம இருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ப்ரிஜுடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளா சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ பொதுவா கொஸ்டின்ஸ் எப்படி இதுலருந்து கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் வில்லேஜ்லேருந்து வர்றவங்க எல்லாருமே படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன வந்து அசஸ் பண்றதுக்கு முன்னாடியே படிக்க மாட்டாங்கன்னு அவங்க மைண்ட்ல இருந்தது, நம்புனாங்க அப்படின்னா, இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ப்ரிஜுடிஸ்க்கு எக்ஸாம்பிள். டீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா உருவாயிருக்கு. எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம, எந்த ஒரு அசஸ்மென்ட் இல்லாம ஒரு ஒப்பீனியன் வந்து உருவாயிருக்கு. அப்படி உருவானா அதுக்கு பேரு ப்ரிஜுடிஸ். அப்ப ப்ரிஜுடிஸ் அப்படிங்கிறது ப்ரீ கன்சீவ்ட் ஒப்பீனியன் இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிரியரா அவங்க எடுக்கக்கூடிய ஜட்ஜ்மென்ட். ஓகேங்களா? எவிடன்ஸே இல்லாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீ ஜட்ஜ்மென்ட். அதுதான் ப்ரிஜுடிஸ். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.